வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு வந்து என்ன லெசன் பார்க்க போகிறோம் அப்படின்னா பிளகின்ஸ் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். பிளகின்ஸ் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய வேர்ட்ப்ரெஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் தேவைப்படும். அது கம்ப்ளீட்டாகவே ஃப்ரீ தான். அந்த சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணி ஆக்டிவேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ அந்த சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் இருந்தால் தான் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் லெவலுக்கு உங்களால் வெப்சைட் டிசைன் பண்ண முடியும், பேஜஸ் எல்லாம் கிரியேட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் வந்து நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அந்த என்னென்ன பிளகின்ஸ் இருக்குது அண்ட் எப்படி இன்ஸ்டால் பண்ணணும், அது என்னென்ன மேண்டேட்டரியான விஷயங்கள், பிளகின்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு 7 பிளகின்ஸ் எல்லாமே கொடுத்துருங்க டீட்டெயில்ஸ். ஓகேங்களா? ஸோ அந்த இன்ஸ்டால் பண்ணிட்டு ஆக்டிவேட் பண்ணால் தான் உங்களுக்கு நெக்ஸ்ட் லெவலுக்கு உங்களால் ஒர்க் பண்ண முடியும். ஓகேங்களா? அது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ட்ப்ரெஸ் உடைய டேஷ்போர்ட் இதுதான். ஓகேங்களா? அந்த வேர்ட்ப்ரெஸ் உடைய டேஷ்போர்டில் மெயின் பேஜஸ்ல இதுதான் இப்படி தான் வரும். ஸோ தென் கீழே வந்தோடனே சைடில் வந்து பிளகின்ஸ் இருக்கும், கொடுத்து ஆட் நியூ. எல்லா பிளகின்ஸும் ஆட் பண்ணுறப்போ ஆட் நியூ கொடுத்து தான் வரணும். ஓகேங்களா? பிளகின்ஸ் தென் அதுக்கப்புறம் ஆட் நியூ. ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்துடும். ஸோ இந்த மாதிரி வந்தோடனே என்னென்ன பிளகின்ஸ் அப்படிங்கிறது நம்ம இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிளாசிக் எடிட்டர். ஸோ கிளாசிக் எடிட்டர் ஃபர்ஸ்ட்லேயே இருக்கு. இன்கேஸ் இந்த கிளாசிக் எடிட்டர் இங்கே ஓப்பன்லேயே வரல அப்படின்னா இங்கே சர்ச் பண்ணிடுங்க. ஓகே, கிளாசிக் எடிட்டர். ஓகே, ஸோ கிளாசிக் எடிட்டர் அப்படின்னு நம்ம சர்ச் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து வந்துடும். ஸோ இந்த பிளகின் தான் நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். நிறைய ஆப்ஷன்ஸ் காட்டும், அது எல்லாமே ஆட் பண்ண வேண்டாம். ஸோ ஃபர்ஸ்ட் கிளாசிக் எடிட்டரோட இன்ஸ்டால் கொடுக்கணும். ஸோ இந்த இன்ஸ்டால் பண்ணி ஆக்டிவேட் பண்ணுறது கொஞ்சம் டிலே ஆகும். ஓகே, சம்டைம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஸோ இது இன்ஸ்டால் ஆயிடுச்சு, ஆன ஒன்று பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் கொடுத்துடணும். ஓகே, ஸோ ஒரு சில பிளகின்ஸ் எல்லாமே இன்ஸ்டால் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால ஆகலையே அப்படின்னு நீங்கள் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஸோ வெயிட் பண்ணுங்க, வெயிட் பண்ணதுக்கப்புறம் வந்து இன்ஸ்டால் ஆக்டிவேட் அப்படிங்கிறது கேட்கும். ஓகே, ஸோ அது ஆக்டிவேட் ஆயிடுச்சு. தென் அகைன் இன்னொரு பிளகின். அந்த பிளகின் நேம் வந்து பார்த்தீங்கன்னா எலிமெண்டர். எலிமெண்டர் அப்படிங்கிறது எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வெப்சைட் எல்லாமே நீங்கள் வந்து எல்லாமே இதில் நீங்கள் வந்து எடிட் பண்ணணும். ஓகேங்களா? எலிமெண்டர் அப்படிங்கிற ஒரு பேஜில் தான் நீங்கள் வந்து எடிட் பண்ணணும், வெப்சைட் எடிட். ஓகே, எலிமெண்டர் வெப்சைட் பில்டர் இருக்கா, இன்ஸ்டால் கொடுங்க. ஸோ இதை இன்ஸ்டால் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், ஏன்னா இதோட ப்ராசஸ் கொஞ்சம் டைம். ஓகேங்களா? ஸோ இதோட சாஃப்ட்வேரோடைய கேப்பபிலிட்டி, அதாவது கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகம். ஸோ இட் வில் டேக் டைம். ஓகே, ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகே, இது இன்ஸ்டால் ஆயிடுச்சு. தென் இதுக்கப்புறம் ஆக்டிவேட். ஸோ எல்லா பிளகின்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணதுக்கும் ஆக்டிவேட் பண்ணாதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவ்ல இருக்கும். இல்லைன்னா நார்மலாக இன்ஸ்டால் ஆகிட்டு அப்படியே உட்காந்துரும். ஓகேங்களா? மறக்காம ஆக்டிவேட் கொடுக்கணும். ஓகே, ஸோ தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அகைன் ஆட் நியூ. நெக்ஸ்ட் இன்னொரு பிளகின் இருக்கு, அது பேர் வந்து பார்த்தீங்கன்னா லிவ்மேஷ் எலிமெண்டர். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லிவ்மேஷ் ஆட் ஆன் ஃபார் எலிமெண்டர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அதுவும் வெப்சைட் டிசைன் பண்ணுறதுக்கு தான். ஓகே, ஸோ அதுவும் இன்ஸ்டால் நான் கொடுத்துட்டு ஆக்டிவேட். ஓகே, இன்ஸ்டால் ஆயிடுச்சு. தென் அதுக்கப்புறம் ஆக்டிவேட். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு பிளகின் இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டா வந்து பேஜினேஷன் சொல்லுவாங்க. அதாவது ஒரு நிமிஷம் நான் காட்டுறேன். ஸோ இங்க வந்து சர்ச்ல வந்து பேஜினேஷன். ஸோ பேஜினேஷன் அப்படின்னு நீங்க சர்ச் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வரும். ஸோ அதுல நமக்கு தேவையான பேஜினேஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா, பேஜினேஷன் பை பெஸ்ட் வெப் சாஃப்ட். இது எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க கண்டென்ட் போட போட வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் ஒன்று கேட்கும். அதாவது நெக்ஸ்ட் 1 2 3 அந்த மாதிரி பேஜஸ்க்கான ஒரு பேஜ் கேட்கும். ஓகேங்களா? ஸோ இந்த பேஜினேஷன் சொல்லுவாங்க. ப்ரீவியஸ் பேஜ் பார்த்துக்கலாம், அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜ் பார்த்துக்கலாம். அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேஜினேஷன் அப்படிங்கிறது கண்டிப்பாக தேவை. ஓகே, ஸோ இதை இன்ஸ்டால் பண்ணுங்க. ஸோ இதை இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் சேம் ஆஸ் இட் இஸ் ஆக்டிவேட் அப்படிங்கிறது பண்ணணும். ஓகே, ஸோ இன்ஸ்டால் ஆயிடுச்சு. தென் ஆக்டிவேட். நெக்ஸ்ட் பிளகின் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னன்னு சொல்றேன், வெயிட் பண்ணுங்க. சேம் இதே மாதிரி ஆட் நியூ கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சைட் கிட் பை கூகுள். ஓகே, ஸோ சைட் கிட் பை கூகுள் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய சைட் மேப் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே அனலிட்டிக்ஸாக இருக்கட்டும், சர்ச் கன்சோலாக இருக்கட்டும், அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே கம்பெனினா வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைட் கிட் அப்படிங்கிறது
டிடெக்ட் பண்ணிக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக இந்த சைட் கிட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இன்ஸ்டால் நவ் கொடுத்துட்டு ஆக்டிவேட் பண்ணிடுங்க. ஓகே, இது இன்ஸ்டால் ஆயிடுச்சு. தென் ஆக்டிவேட். நெக்ஸ்ட் பிளகின் வந்து பாத்தீங்கன்னா சேம் அதே மாதிரி ஆட் நியூ கொடுத்துட்டு எல்லா பிளகின்ஸ்க்கும் நம்ம இங்கே தான் போகணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூபி டேபிள் பில்டர். ஓகே, ஸோ டேபிள் பில்டர் அப்படிங்கிறது கண்டிப்பாக தேவை. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருக்கு டபிள்யூபி டேபிள் பில்டர் இருக்குங்களா? சேம் அதே மாதிரி இன்ஸ்டால் அண்ட் ஆக்டிவேட். ஓகே, இது இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஆக்டிவேட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் நியூ கொடுத்துட்டு பிளகின்ஸ்ல போயிட்டு ஆட் நியூ கொடுங்க. நெக்ஸ்ட் இன்னொன்று பிளகின் ஆட் பண்ணணும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூ ஃபார்ம் லைட். இது எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா கான்டாக்ட் ஃபார்ம் இருக்கு இல்லையா? ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கான்டாக்டர்ஸ் உடைய ஃபார்ம் ஒன்று இருக்கு, அதை வந்து எம்டியாவே விட்டுருவாங்க. ஆட்சன்ஸ்க்கு வந்து அதாவது கூகுள் ஆட்சன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி கான்டாக்ட் ஃபார்ம் அப்படிங்கிறது மேண்டேட்ரி. ஸோ இதுவும் கண்டிப்பாக வந்து இன்ஸ்டால் பண்ணிடுங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு ஆக்டிவேட் கொடுங்க. ஸோ இந்த கான்டாக்ட் ஃபார்ம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விஷயங்களும், அதாவது ஒரு சில விசிட்டர்ஸ் வராங்க அப்படின்னா உங்களுடைய கான்டாக்ட் பண்றதுக்கு ஒரு நார்மலான ஒரு ஜிமெயில் இருந்தால் போதாது. இந்த மாதிரி ஒரு கான்டாக்ட் ஃபார்ம் இருந்தால் தான் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் லெவலுக்கு உங்களால, அதாவது நெக்ஸ்ட் லெவலில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக கூகுள் ஆட்சன்ஸ் எல்லாமே அது வந்து பார்க்கறதுனால தான் கண்டிப்பாக இதை இன்ஸ்டால் பண்ணணும். ஓகே, ஸோ மறக்காம கான்டாக்ட் ஃபார்ம் அப்படிங்கிறது மறக்காம இன்ஸ்டால் பண்ணுங்க. இது எப்படி எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் வீடியோஸ் நான் சொல்றேன். ஓகே, இது இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஆக்டிவேட். தென் அதுக்கப்புறம் இன்னொரு பிளகின் ஆட் பண்ணோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பிளகின். இது என்னன்னு கேட்டீங்கன்னா யோஸ்ட் எஸ்இஓ. YOS SEO. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பிளகின். நீங்க வெப்சைட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய வெப்சைட் பேஜஸ், அதாவது உங்களுடைய ஆர்டிகல் எல்லாமே ரேங்க் பண்ணணும் அப்படின்னா இந்த யோஸ்ட் எஸ்இஓ அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இந்த ஆல் இன் ஒன் எஸ்இஓ இருக்க எல்லாம் தேவையே கிடையாது. யோஸ்ட் எஸ்இஓ அப்படின்னா ரேங்க் மேத். ஓகேங்களா? நான் வந்து யோஸ்ட் எஸ்இஓ தான் நான் யூஸ் பண்ண போறேன். ஸோ அதனால யோஸ்ட் எஸ்இஓ அப்படிங்கிறது கண்டிப்பா இது தேவை. இது இல்லாமல் நெக்ஸ்ட் லெவலுக்கு உங்களால ரேங்க் பண்ண முடியாது. ஓகே, இது ரொம்ப சஜஷன்ஸ்க்காக ரொம்ப அழகா எடுத்து கொடுக்கும். இது பண்ணணும், இது பண்ணக்கூடாது அப்படிங்கிற சஜஷன்ஸ் எல்லாமே கொடுக்கும். ஸோ அதனால இன்ஸ்டால் நான் கொடுத்துட்டு ஆக்டிவேட் பண்ணுங்க. ஓகே, ஸோ இது எல்லாமே வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அண்ட் இது எப்படி ஆக்டிவேட் பண்ணணும், ஸோ இது எதுக்காக யூஸ் ஆகுது அப்படிங்கிறது நெக்ஸ்ட் வீடியோஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சொல்றேன். அது ஒரே வீடியோல சொன்னா உங்களுக்கு வந்து புரியாது. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்னென்ன ஸ்டெப் பை ஸ்டெப் இருக்கு அப்படிங்கிறது கம்ப்ளீட்டா சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒர்க் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் புரியுது. ஓகேங்களா? ஸோ அதனால ஒரே ஷாட்ல போகாம கட் பண்ணி லெவல் 1 லெவல் 2 அந்த மாதிரி போறேன். ஓகேங்களா? ஸோ இது இன்ஸ்டால் ஆகணும்னு ஆக்டிவேட் பண்ணிட்டு சிம்பிளா முடிச்சிருங்க. ஓகே ஓகே, இது வந்து இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ணிட்டு கம்ப்ளீட்டா இது நெக்ஸ்ட் ப்ராசஸ் நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸ் நம்ம பார்ப்போம்.